இந்த ஃபேமிலிலாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனுங்கெல்லாம் திருந்திருவானுங்க வருந்திருவானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பார்வதியும் கமருதீனும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் கிடையாதுடா. இதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்னும் பயங்கரமா சேர போறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கமருதீனோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவரோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீப்பா சேர்த்து விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நேற்று நைட் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. பக்கத்துல பார்வதியோட அம்மாவை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அவங்க அம்மா ஒரு வேலை பாத்தீங்கன்னா ஓகே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு போல. ஏன்னா பார்வதியும் அவங்க அம்மாவும் அப்புறம் கமருதீன் 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு என்னமோ ஓகே இவங்க வந்து மாப்பிள்ளையே ஏற்றுக்க, அதாவது தன் வீட்டுக்கு மருமகனாக ஏற்றுக்க அவங்க ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன மேட்ரு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னொன்று இவங்களை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு மெயினான காரணமாக இருந்த அரோரா, ஆக்சுவலாக அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பிரித்து வைக்க காரணமாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க. ஸோ அதுவும் என்ன மேட்ரு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன மேட்டர்னா நேற்று ஃபேமிலி ரவுண்ட் எல்லாம் நடக்கும்போது அந்த கமருதீனோட அக்கா இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா என்ன சொல்லிட்டு போனாங்க, தங்கச்சி தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு 10 வாட்டி சொல்லியிருப்பாங்களா. பயபோலைக்கு இவ்வளோ தூரம் சொல்லியும் கடைசியில் அவங்க அக்கா ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதோட உனக்கு சொல்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அக்கா இந்த மாதிரி ஒன்று சொன்னாங்களா. ஆனால் அவரோட நண்பர் என்ன சொன்னார், டேய் மச்சான் அரோரா கிட்டேருந்து ஜாகிரதையாரு, உங்ககிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்து கரெக்டான இடத்துல எங்கே போகணுமோ போட்டுருவா, நீ பார்வதியை கூட நம்பிடலாம். இந்த ஒரு வார்த்தை ஹைலைட் பண்ணிக்கோங்க, நீ பார்வதியை கூட நம்பிடலாம் ஆனால் அரோரா நம்ப முடியாது, பார்வதி எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பயபுல அதாவது கமருதீனோட ஃப்ரெண்டு யோ என்னையா நீனு ஷோலாம் பாத்தியா இல்லையா என்னன்னே தெரியல, ஒருத்தர் சோஷியல் மீடியாவை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கு, ஏன் உள்ள வந்து எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ எப்படி எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ திட்டு வாங்கிட்டு போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அரோரா அவங்ககிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்து கரெக்டாக எங்கே போடணுமோ போட்டுருவா அப்படின்ற மாதிரி, அது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா. ஆனால் வெளிப்படையாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போட்டு குத்துட்டு, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, கமருதீனை திட்டுறீங்களா திட்டுங்க நல்லா திட்டுங்க, ஒருத்தனை கேப்டன் ஆகிட்டானா ஏய் என்னடா இவன் கேப்டன் ஆகிட்டா நம்ம கேப்டன் ஆகலையே வைத்தறிச்சல். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கொஞ்சம் ஜாக்கிரதையா பக்கத்தில் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்வதி இன்னும் பக்கத்தில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கமருதீன் ஒரு பக்கம் கானா வேணத்து இவங்களாம் அப்போ ஓகே இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நரேட்டிவ்ல போயிட்டு இருக்காங்க. கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓகே செட் ஆயிடுச்சு, பார்வதி அப்போ நம்பலாம், பார்வதி என் மச்சானே சொல்லிட்டா பார்வதி வந்து கரெக்டான ஆள் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்னும் வேற லெவலில் ஏறிச்சு. இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கூட நினைச்சேன் இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அந்த கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். நீங்களும் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்களா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனால் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆக்சுவலாக நேற்று பார்வதி அம்மா வெளியே இருக்கும் போது 2 முள்ள கட்டி பிடிச்சிதுங்க. டேய் என்னடா நீங்க அவ்வளோதானடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக அதாவது இந்த ஃபேமிலி வீக் அப்புறம் பயங்கரமான மாற்றங்கள் இருக்கும்னு நினைச்சோம், ஒரு மண்ணாங்கட்டி மாற்றமும் இருக்காது. இதுக்கப்புறம் இன்னும் டீப்பராக தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆக்சுவலாக இவங்க லவ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க வந்து அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்களா உள்ள, அது வந்து அதுதான் கொஞ்சம் மோசமா இருக்கு. எல்லாருமே வந்து சொன்னது என்னன்னா அவர் ஃப்ரெண்டே வந்து முதல்ல என்ன சொன்னாப்ல, இந்த மாதிரி இங்க கேமரா இருக்குன்றத மறந்துட்டியா, அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு மச்சான், என்ன மச்சான் பண்ற நீனு, எது வந்து வெளியே வந்து பாத்துக்கோ மச்சான் அப்படின்ற மாதிரி சொன்னா. அப்படி இதெல்லாம் தெளிவாக தான் சொன்னார், அதான் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம தெளிவாக தான் சொன்ன. அப்படி இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பின்னாடியே ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டார், நீ பார்வதியை நம்பு அப்படின்ற மாதிரி. அந்த பழையபுலைக்கு மற்ற எல்லாத்தையும் விட்டுச்சு, அதாவது என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் அவங்க அக்கா வந்து என்ன சொன்னது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சிக்கிச்சு, பார்வதியை நம்பலாம். நேற்று நைட்டு ஃபுல்லாக இதை தாங்க பேசிட்டு இருக்காரு, பார்வதியை நம்பலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு அதை பார்க்கும்போது டேய் கமருதீனே நீ சரியான மக்ருதீனா இருக்கடா அப்படின்ற மாதிரி, உன் நண்பரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதாவது இவனா ஓரளவு ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் திருந்தலாம்னு நினைச்சாலும் அவர் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வார்த்தையில முடிச்சு விட்டு போயிட்டாருங்க, ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டு போயிட்டாரு. இப்போ வந்து கமருதீனுக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கு. ஓகே பார்வதி இதுதான் சான்ஸ், நான் தான் சொன்னேன்ல அப்பயே அவ டேஞ்சர்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொன்று இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டால தான் அரோரா வந்தா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி நேற்று வந்து ஓகே நைட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நான் தான் சொன்னல மச்சான் அவ வந்து இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டால தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாங்க. இங்க விஷயம் என்னன்னா இங்க வந்து கமருதீன் எதனால வந்தாரு, அந்த ட்ரையாங்கிளால தான் வந்தாரு. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லூப்ல கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தாங்க, எதனால வந்தாங்க, அந்த ட்ரையாங்கிளால தான் வந்தாங்க. அந்த ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு நம்ம சொன்னா பார்வதி தான் அந்த ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணது. ஏன்னா அந்த பொசசிவ்னஸ்னு ஒரு விஷயத்தை அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அரோரா கூட அவன் பேசுறானா பேசிட்டு போட்டோம், ஏன் கூட பேசிட்டியா பேசிட்டு அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணதே பார்வதி தான். அதுக்கப்புறம் அதுல முடிச்சு வச்சது பார்வதி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அது உண்மைதான். ஆனா ஆரம்பிச்சது அந்த பீஸ் தானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம்
அரோரா அந்த இதில் மூலியமா வெளியே வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னா அது உண்மைதான் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கமருதீன் இந்த ட்ரையாங்கிள்னு ஒரு கான்செப்ட் இல்லைனா என்ன ஆயிருப்பா, அவனுக்கு என்ன கேம் பிளே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னத்துக்கு 10 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருப்பான். ஆனா ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்தது இதனால தான், மற்றபடி பார்த்தீங்கன்னா அவளாம் அங்கே இருக்க வேண்டியதில்லை. ஆக்சுவலாக நீங்கள் 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபினாலே ஸ்டேஜில் நீங்கள் வந்து இருக்க உங்கள் 3 பேருக்குள்ள தான் போட்டி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எங்கே பார்வதி, கமருதீன், கானா வேணும் இவங்க 3 பேருக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிளியராகவும் டிசைட் பண்ணிட்டாரு. ஓட்டுகள் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க கூட கமருதீனை வந்து ஜாயின் பண்ணி வைக்கணும். கூட சேர்த்து விட்டா இவங்களோட ஓட்டு இவங்களுக்கு வரும், கானா வேணத்து ஓட்டு கொஞ்சம் வரும், பார்வதி ஓட்டு கொஞ்சம் வரும். ஸோ கமருதீன் அப்படியே கொஞ்சம் மேலே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து பக்கவாக டீம் அப் பண்ணி விட்டு போயிட்டாரு. இந்த டீமை உடச்சு விடுவார்னாச்சா பக்கவாக சேர்த்து விட்டு போயிட்டாரு. என்ன மேட்டர்னா இப்போ உங்க 3 பேர் ஒண்ணா இருக்கும்போது ஓட் ஷேர்ஸ் வரும். ஸோ அது மூலமா பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கான ஓட்டுகள் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு, நம்புறாரு. அது நம்புறது ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே வரும் தானே வச்சுக்கோங்களேன். கானா வினோத் சப்போர்ட்டர்ஸ் வந்து கமருதீனுக்கு ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி விஜய் பார்வதி சப்போர்ட்டர்ஸ் கமருதீனுக்கு ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் சிம்பிளா ஒரு விஷயத்தை யோசிங்களேன். அந்த ட்ரையாங்கிள்னு ஒரு கான்செப்ட் இல்லாம கமருதீனோட கேம் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பையன் வந்து 2 பேரை வச்சு கேம் ஆடிட்டு இருந்தான். அதாவது அரோராவா பார்வதியா, இதுதான் அவனோட ஓவரால் கேம் பிளே இருந்தது. ஸோ இவரு அந்த ட்ரையாங்கிள் வச்சு வரல, மற்றவங்க அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுங்க ரெண்டும் திருப்பி சொல்லிட்டு இருங்க. அவர் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றி விட்டு நல்லா அழகு பார்த்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அக்கா சொன்னதை கொஞ்சம் கூட அவன் மதிக்கலைங்க, கொஞ்சம் கூட அவன் ஏற்றுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே நீ எதுக்காக வந்திருக்க, கேம் ஆட மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே நான் தான் சொன்னேன்ல, இவங்கெல்லாம் பேசிட்டு போயிட்டு ஒரு நாள் கழிச்சு பார்வதி போயிட்டு காமு அப்படின்னு தடவைனா போதும் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். தடவை கூட இல்லைங்க, அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. அவர் நண்பர் சொன்ன ஒரு வார்த்தையிலேயே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இங்கே சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தாங்க. இவர் நண்பர் வந்து இந்த அட்வைஸ்லாம் கொடுத்தார்ல, இந்த ட்ரையாங்கிள் இந்த இது அதெல்லாம் ஓகே, எனக்கு அதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா இந்த ஒரு லூப், அதாவது இந்த 3 பேர் கூட இவங்க செட்டு சேர்த்து விட்டு அந்த ஓட்டு வரும்னு நினைக்கிறார்ல, அது எப்படி தான் எனக்கும் புரியல. ஏன்னா ஒரு கால்குலேஷன் எல்லாமே ஓகே, ஆனால் நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, கமருதீனுக்கு ஓட்டுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப அப்படி சொல்றது கம்மியாவும் இல்ல, ரொம்ப அதிகமாவும் இல்ல, ஒரு மாதிரி மிட் ரேஞ்சில் தான் தத்தளிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா கமருதீனுக்கான ஓட்டுகள் வந்து ரொம்ப கம்மி தான், அதாவது பாட்டம்ல இல்லைனாலும் அதை விட கம்மி தான். டாப்ல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரோராலாம் எப்படியே டாப்புக்கு போயிடுச்சு. இப்போதைக்கு அஃபிஷியல் ஓட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரோராலாம் டாப்ல இருக்கு. திவ்யா இவங்க எல்லாமே டாப்பில் தான் இருக்காங்க, பார்வதியும் டாப்பில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கமருதீன்லாம் டாப்ல இல்லை. ஸோ அவருக்கான ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. சார் இந்த வீக்கை சொல்ல, நான் போன வீக்கே சேர்த்து தான் சொல்றேன். இந்த வீக் அவர் கேப்டன், அதனால இந்த வீக் இல்லை, இதுக்கு முன்னாடி வீக் அவருக்கான ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ குறைஞ்சிச்சு. அவர் எப்போ வந்து ஒரு மாதிரி திருப்பி அந்த பழைய பிஹேவியரை கொண்டு வந்து எப்பயோ குறைஞ்சிச்சு. நான் வந்து சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இந்த ட்ரையாங்கிள்னு ஒரு கான்செப்ட் இல்லைனா எப்பயோ கமருதீன் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருப்பா. அப்படி ஏன்னா அப்படிதான் அவரோட கேம் இருந்தது, ரொம்ப மாட்டமா இருந்தது. எல்லாரும் என்ன வேணா பேசுறது, இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை வர்றது, ஆதிரியை போட்டு கிளிக்கிறது, துஷார் கூட சண்டைக்கு போறது, இப்படி இருந்த ஒரு கேம் பிளே டோட்டலா டைவர்ட் பண்ணி கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு அரோரான்ற ஒரு ஆள் தான் கொண்டு வந்தது. அதனால தான் அவங்க அக்கா சொன்னாங்க அவளோட கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு, அவர் சொல்றது கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவனுக்கு சுத்தமா புரியல பாருங்களேன். அரோரா இவனை வச்சு கேம் ஆடுதுன்னு சொல்லிட்டு ஓகே உங்ககிட்ட இருக்க தப்பை எடுத்து சொல்லுது. என்னன்னா நம்ம தப்பு பண்றோன்றது புரியாம நம்ம கிட்ட இருக்க தப்பை எடுத்து சொல்லுது அப்படின்றது அது தப்பு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறானுங்களே. டேய் நீங்களா யாரா, கானா வினோத்தும் சரி கமருதீனும் சரி கொஞ்சம் கூட நம்ம கிட்ட இருக்க தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கல. நம்ம கிட்ட இருக்க தப்பை எப்படியும் அவன் சொல்லலாம், புரியுதுங்க. இவங்க 2 பேருக்கு இருக்க சேம் பிரச்சனை, பார்வதிக்கு இருக்க சேம் பிரச்சனை. இவங்க 3 பேரும் தப்பு பண்ணுவாங்களா, அந்த தப்பு வந்து இன்னொருத்தவங்க எடுத்து சொல்லிட்டு அவங்க தப்பு. நீங்க என்ன வேணா அழிச்சட்டே பண்ணுவீங்க, என்ன வேணா பேசுவீங்க, என்ன வேணா வார்த்தை விடுவீங்க, எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக ஓகே காமோ நீ வந்து பார்வதிக்கு சொம்படிக்கிற மாதிரி பார்வதி உனக்கு சொம்படிக்கிற மாதிரி மாற்றி உங்க 3 பேருக்குள்ள நீங்க சொம்படிச்சிக்கினே இருக்கணும். அதை வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல. டேய் என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்குது, உன் ஃப்ரெண்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி உன்னை ஏற்றி விட்டு போறாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் ஆனால் அந்த பார்வதியோட அம்மாவை நினைச்சாதான் இவங்க இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க எங்கேயோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன இதுங்க ரெண்டும் திருந்தாதுங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்களா. ஓகே சரி ஓகே மாப்பிள்ளையும் மகளும் பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கூட இருந்தாங்க. இதில் ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.